எமது எக்ஸ்பென்ஸ் அப்ளிகேஷனுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். உங்களுக்கு நாங்கள் ஃப்ளட்டர் கற்றுக்கொள்ளும் எமது ஜேர்னியில் இப்பொழுது அதிகமான தூரம் வந்துள்ளோம் என்பது தெரியும். நாங்கள் இப்பொழுது யூனிட் 3 கீழ், அதாவது ஃப்ளட்டர் பேசிக்ஸின் கீழ் சாப்டர்ஸ் 55 கம்ப்ளீட் செய்துள்ளோம். நீங்கள் எம்மோடு இந்த 55 அத்தியாயங்களிலும் இணைந்திருக்கின்றீர்கள் என்றால் அது கிரேட். நீங்கள் இப்பொழுது ஃப்ளட்டர் தொடர்பாக சிறந்த நாலேஜினை பெற்றிருப்பீர்கள். நாங்கள் முன்னருள்ள செக்ஷன்களில் எமது எக்ஸ்பென்ஸினை எடுத்து ஷேர்ட் ப்ரிஃபரன்சஸில் ஸ்டோர் செய்வது எவ்வாறு, டிஸ்மிசிபிள் செய்வது எவ்வாறு மற்றும் இன்கம் ஒன்றை ஷேர்ட் ப்ரிஃபரன்சஸில் ஸ்டோர் செய்வது எவ்வாறு, அதனை ஸ்லைட் செய்வது, டிஸ்மிஸ் செய்வது எவ்வாறு போன்ற விடயங்களை இம்ப்ளிமெண்ட் செய்துள்ளோம். நாங்கள் முன்னருள்ள செக்ஷன்களில் ஆட் செய்யும் எக்ஸ்பென்ஸினை ஷேர்ட் ப்ரிஃபரன்சஸில் சேவ் செய்வது எவ்வாறு, ஆட் செய்யும் இன்கமினை ஷேர்ட் ப்ரிஃபரன்சஸில் சேவ் செய்வது எவ்வாறு, நாங்கள் ஆட் செய்த இன்கமினை லிஸ்ட் ஒன்றாக யூசருக்கு காண்பிப்பது எவ்வாறு மற்றும் அதனை ஸ்லைட் செய்து டிஸ்மிஸ் செய்வது எவ்வாறு என்று பார்த்தோம். நாங்கள் இதே செயலை இன்கம்களை ஷோ செய்து யூசருக்கு டிஸ்மிஸ் செய்யக்கூடியவாறு தயாரிக்கப் போகின்றோம். நாங்கள் அதிகமாக இதனையும் கற்பிக்கவில்லை. நாங்கள் இப்பொழுது கோடிற்கு சென்று இதனை எவ்வாறு சரியாக இம்ப்ளிமெண்ட் செய்வது என்று பார்ப்போம். உங்களுக்கு நாங்கள் முன்னருள்ள செக்ஷனில் ஆட் செய்யும் எக்ஸ்பென்சஸ்களை டிஸ்பிளே செய்யும் ப்ராப்பர்ட்டி மற்றும் அதனை ஸ்லைட் செய்யும் பொழுது டிலீட் செய்யும் ப்ராப்பர்ட்டியினை தயாரித்தோம் என்பது நினைவிருக்கும். நான் முன்னருள்ள செக்ஷனினை நீங்கள் பார்க்கவில்லை என்றால் அதனை பார்க்குமாறு கூறுகின்றேன். அதில் உங்களுக்கு நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் இங்கே டிஸ்மிசிபிள் என்று புதிய விஜெட் ஒன்றை தயாரித்தோம். அந்த விஜெட் மூலம் இந்த டிஸ்மிசிபிள் ப்ராப்பர்ட்டியினை பெறுகின்றோம். நாங்கள் இப்பொழுது சிம்பிளி எமது எக்ஸ்பென்சஸினை இங்கு டிஸ்பிளே செய்ய வேண்டும். உங்களுக்கு நாங்கள் இந்த இன்கம் போன்று ஃபைல் ஒன்றை ஓப்பன் செய்து கொள்வோம். உங்களுக்கு எமது எக்ஸ்பென்சஸ் போன்று இந்த இன்கமினையும் இவ்வாறு டிஸ்பிளே செய்ய வேண்டும் என்று தெரியும். ஆரம்பத்தில் இந்த இன்கம் கார்டு தயாரித்து இவற்றை டிஸ்பிளே செய்வோம். உங்களுக்கு இங்கு இன்கம் கார்டு வித்தியாசமாக இருக்கின்றது தெரியும். இங்கு டிஸ்பிளே ஆகும் டாலர்ஸ் அளவு பிளஸ் ஐக்கானாக கிரீன் கலரில் டிஸ்பிளே ஆகின்றது. ஆரம்பத்தில் அதற்கு கஸ்டம் விஜெட் ஒன்றை தயாரிப்போம். நான் இங்கு விஜெட்ஸ் ஃபோல்டருக்கு செல்கின்றேன். விஜெட்ஸ் ஃபோல்டருக்கு சென்று புதிய ஃபைல் ஒன்றை தயாரிக்கின்றேன். இன்கம் கார்டு ஒன்றை தயாரிக்கின்றேன். இன்கம் கார்டு டாட். நான் இன்கம் கார்டு என்பது எக்ஸ்பென்ஸ் கார்டிற்கு மிகவும் சமமானது என்று கூறுகின்றேன். அதனால் எனக்கு இந்த கோடினை காப்பி செய்ய முடியும். காப்பி செய்து இங்கு இன்கம் கார்டின் உள்ளே வந்து பேஸ்ட் செய்கின்றேன். உங்களால் இப்பொழுது இதனை மேலே ஸ்க்ரோல் செய்து மாற்ற வேண்டிய விடயங்களை மாற்ற முடியும். இன்கம் மற்றும் எக்ஸ்பென்ஸ் ஆகியவற்றின் ப்ராப்பர்ட்டிஸ் அனைத்தும் சமமானவை ஆகும். அதனால் கன்ஸ்ட்ரக்டரில் மாற்றம் செய்ய தேவையில்லை. இங்கே எக்ஸ்பென்ஸ் கார்டு இன்கம் கார்டு என்று ரீநேம் செய்யப்பட வேண்டும். நான் இதனை இன்கம் கார்டு என்று மாற்றுகின்றேன். உங்களுக்கு இது இப்பொழுது இன்கம் கார்டாக மாறும் என்று தெரியும். கீழே சென்று பார்ப்போம். எமக்கு எக்ஸ்பென்ஸ் கேட்டகரிஸ் கலர்ஸ் தேவையில்லை. இன்கம் கேட்டகரி கலர்ஸ் தேவையாகும். அதில் கேட்டகரி ஒன்று இருக்கின்றது. நாங்கள் அங்கே கேட்டகரி டைப்பினை மாற்ற வேண்டும். இங்கே எக்ஸ்பென்ஸ் கேட்டகரி என்று இருப்பதை இன்கம் கேட்டகரி என்று மாற்ற வேண்டும். இந்த இன்கம் கேட்டகரி எங்கிருந்து இம்போர்ட் ஆகின்றது என்பதை சரியாக பாருங்கள். எமக்கு எக்ஸ்பென்ஸ் மாடல் தேவையில்லை. இப்பொழுது இன்கம் கேட்டகரி இமேஜஸ் என்று மாற வேண்டும். ஏனென்றால் இந்த கேட்டகரிஸ் இப்பொழுது இன்கம் கேட்டகரியாக இருக்கின்றன. டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் போன்றவற்றை அவ்வாறே வைக்க முடியும். அமௌண்ட் மாற்றப்பட வேண்டும். இங்கே அமௌண்ட்டாக பிளஸ் அடையாளத்துடன் டாலர் சைன் வர வேண்டும். இங்கே கலரானது கே கிரீனாக இருக்க வேண்டும். அதன் பிறகு டேட் ஃபார்மட், டைம் ஃபார்மட் போன்றவற்றை அவ்வாறே வைக்க முடியும். எமக்கு இப்பொழுது தேவையில்லாத எக்ஸ்பென்ஸ் மாடலினை நீக்க முடியும். மெட்டீரியல் டாட் இம்போர்ட்டினை மேலே கொடுக்கின்றேன். நான் இப்பொழுது எமது இன்கம் கார்டு சரியாக உருவாகியுள்ளது என்று நினைக்கின்றேன். ஆகவே
நாங்கள் டிரான்சாக்ஷன்ஸ் பேஜிற்கு சென்று இதனை டிஸ்ப்ளே செய்ய வேண்டும். நாங்கள் டிரான்சாக்ஷன் ஸ்க்ரீனிற்கு செல்வோம். எமக்கு இங்கே சைஸ் பாக்ஸிற்குள் கொடுத்த லிஸ்ட் வியூ போன்ற ஒன்றே இங்கேயும் டிஸ்ப்ளே ஆக வேண்டும். இந்த இரண்டினதும் UI மிகவும் சமமானவை ஆகும். அதனால் இங்கிருந்து காப்பி எடுக்க முடியும். மேலே வந்து இங்கே இருக்கின்ற கன்ஸ்டன்ட்டுடன் சைஸ் பாக்ஸினை காப்பி செய்கின்றேன். எக்ஸ்பென்ஸ் என்று இருக்கும் இடத்திலிருந்து மேலே இருக்கின்ற சைஸ் பாக்ஸில் இருந்து கீழே வருகின்றேன். ஷிஃப்ட் கீயினை அழுத்தி கீழே வாருங்கள். சைஸ் பாக்ஸ் எங்கே நிறைவடைகின்றது என்று சரியாக பாருங்கள். இங்கே கமெண்ட் மூலம் வேறுபடுத்தி காண்பிக்கப்பட்டுள்ளது. காப்பி செய்து கீழே வந்து பேஸ்ட் செய்கின்றேன். காலமிற்குள் பேஸ்ட் செய்ய வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பேஸ்ட் செய்து சேவ் செய்து பாருங்கள். இப்பொழுது இது ஆட் ஆகி உள்ளது. இங்கே பிக்சல் ஓவர்ஃப்ளோ ஒன்று ஏற்பட்டுள்ளது. அதனை பின்னர் சரி செய்வோம் அல்லது இப்பொழுது சரி செய்வோம். இங்கே கண்டெய்னர் சைஸினை குறைத்து பார்ப்போம். குறைத்தால் எந்த இஷ்யூவும் இல்லை. நீங்கள் இப்பொழுது எமது இன்கம் லிஸ்டினை இதற்கு இம்போர்ட் செய்ய வேண்டும். இப்பொழுது ஷோ ஆல் இன்கம்ஸ் என்று மாற்றுங்கள். இங்கே இன்கம்ஸ் என்று மாற்றுங்கள். நாங்கள் இப்பொழுது இங்கே எக்ஸ்பென்ஸ் கார்டினை அல்லாமல் இன்கம் கார்டினையே மேப் செய்ய வேண்டும். நான் இதனை இன்கம் கார்டு என்று மாற்றுகின்றேன். இங்கே கேட்டகரியினை இன்கம் கேட்டகரியில் இருந்தே பெற வேண்டும். நாங்கள் முன்னர் இதனை செய்வதற்கு இன்கம் லிஸ்டினை இம்போர்ட் செய்ய வேண்டும். அதனால் நாங்கள் முன்னர் செய்தது போன்று இங்கேயும் செய்ய முடியும். நான் எமது மெயின் ஸ்க்ரீனில் இருந்து இதனை பாஸ் செய்யும் பொழுது அதனை ஒரே இடத்தில் மாற்ற முடியும் என்பதால் ஃபைனல் லிஸ்ட் ஒன்றை எடுக்கின்றேன். எமக்கு இதில் இன்கம்ஸ் பெற முடியும். நான் இதற்கு இன்கம்ஸ் லிஸ்ட் என்று கொடுக்கின்றேன். இந்த இன்கம் மாடியூலினை இம்போர்ட் செய்வோம். மாடல்ஸ் ஃபோல்டரில் இருக்கின்ற இன்கம் மாடியூல் டாட் அதன் உங்களுக்கு பிறகு இதனை கன்ஸ்ட்ரக்டரில் ஆட் செய்ய முடியும். நாம் இப்பொழுது மெயின் ஸ்க்ரீனிற்கு வந்தால் இங்கே இஷ்யூ ஒன்று இருப்பதை காணலாம். உங்களுக்கு மெயின் ஸ்க்ரீனில் இருந்து டிரான்சாக்ஷன் ஸ்க்ரீனிற்கு இன்கம் லிஸ்டினை பாஸ் செய்ய வேண்டும் என்று தெரியும். நாங்கள் அங்கே தயாரிக்கும் இன்கம் லிஸ்டினை பாஸ் செய்ய வேண்டும். நீங்கள் இது எவ்வாறு தொடர்ந்து வேலை செய்யும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நான் இங்கே எனது இன்கம் லிஸ்டினை பாஸ் செய்கின்றேன். இது எமது இன்கம் லிஸ்ட் ஆகும். உங்களுக்கு இன்கம் லிஸ்ட் என்பது நாங்கள் மெயின் ஃபைலில் இனிஷியலைஸ் செய்யப்பட்ட இன்கம் லிஸ்ட் ஆகும் என்பது நினைவிருக்கும். நான் இப்பொழுது இன்கம் லிஸ்டினை பாஸ் செய்துள்ளேன். நாங்கள் இப்பொழுது இதனை சரியாக டிஸ்ப்ளே செய்ய வேண்டும். நான் லிஸ்ட் வியூ பில்டருக்கு மேலே வருகின்றேன். ஸ்ட்ரிங் ரேப், ஸ்க்ரோல் டிரெக்ஷன், பிசிக்ஸ், ஐட்டம் கவுண்ட் போன்ற விடயங்கள் இருக்கின்றன. இங்கே ஐட்டம் கவுண்டினை இன்கம் லிஸ்டிற்கு ஏற்ற மாற்ற வேண்டும். அடுத்து ஃபைனல் இன்கம் ஒன்றை தயாரிக்க வேண்டும். இது இன்கம் லிஸ்டில் இப்பொழுது இருக்கின்ற இண்டெக்ஸில் இருந்து வரும். உங்களுக்கு இப்பொழுது எமது கீயாக இன்கமினை கொடுக்க முடியும். நான் இப்பொழுது செய்வது போன்று இன்கம் அனைத்திற்கும் கொடுப்போம். இங்கே ஆன் டிஸ்மிஸ் எக்ஸ்பென்ஸ் என்பது பொருந்தாது. ஏனென்றால் நான் எக்ஸ்பென்ஸினை நீக்குவதற்காகவே அந்த மெத்தடினை தயாரித்தேன். நான் இப்பொழுது இன்கமினை நீக்குவதற்கான மெத்தடினை இங்கே இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். நீங்கள் நாம் இதற்கு எக்ஸ்பென்ஸ் ஒன்றினை பாஸ் செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம். நீங்கள் நான் இதன் மேல் ஹோவர் செய்தால் இதற்கு எக்ஸ்பென்ஸ் ஒன்றினை பாஸ் செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம். பட் நான் எக்ஸ்பென்ஸினை அல்ல delete செய்ய வேண்டும். அதனால் நான் இங்கே on dismiss income என்னும் மெத்தடினை தயாரிக்க வேண்டும். எனவே இந்த ஃபங்க்ஷனினை காப்பி செய்கின்றேன். நான் இங்கே இன்கம் ஒன்றினை பாஸ் செய்கின்றேன். இங்கே on dismiss expense என்பது இன்கம் என்று மாற வேண்டும். இதனையும் எமது கன்ஸ்ட்ரக்டரில் இணைப்போம். உங்களுக்கு இப்பொழுது இதனை on dismiss income ஆக மாற்ற முடியும். அப்பொழுது நீங்கள் இருந்த இஷ்யூ நீங்கியதை பார்க்கலாம். நான் இப்பொழுது மெயின் ஸ்கிரீனில் இருந்து
இந்த ஃபங்க்ஷனினை பாஸ் செய்ய வேண்டும். உங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே தயாரித்த ரிமூவ் எக்ஸ்பென்சஸ் எனும் மெத்தட் நினைவிருக்கும். நாங்கள் எக்ஸ்பென்ஸ் சர்வீஸில் டிலீட் எக்ஸ்பென்ஸ் எனும் மெத்தடினை தயாரித்தோம். அது எக்ஸ்பென்ஸிற்காக தயாரிக்கப்பட்டது. அதே போன்று நாங்கள் இப்பொழுது இன்கமினை டிலீட் செய்வதற்கான மெத்தட் ஒன்றையும் இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். நாங்கள் மீண்டும் எமது சர்வீசஸ் உள்ளே இருக்கின்ற இன்கம் சர்வீஸிற்கு செல்வோம். நாங்கள் இப்பொழுது ஃபங்க்ஷன் ஒன்றினை தயாரிக்க வேண்டும். நாங்கள் இங்கே கீழே தயாரிப்போம். ஃபங்க்ஷன் டு delete an income, அதாவது ஐடியிற்கு ஏற்ப இன்கம் ஒன்றினை delete செய்ய வேண்டும். உங்களுக்கு இப்பொழுது நாம் எக்ஸ்பென்ஸிற்கு செய்த அதே வேலையினை இன்கமிற்கும் செய்ய வேண்டும் என்பது தெளிவாக இருக்கும். நாங்கள் ஃபங்க்ஷன் ஒன்றினை தயாரிப்போம். நான் உங்களுக்கு இதனை தனியாக ட்ரை செய்யுமாறு கூறினேன். நாங்கள் இப்பொழுது இதனை எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம். நாங்கள் ஃபியூச்சர் மெத்தட் ஒன்றினை தயாரிக்க வேண்டும். நான் delete செய்யும் பொழுது எதுவும் ரிட்டர்ன் ஆக தேவையில்லை என்பதால் இதனை void-ஆக கொடுக்கின்றேன். நான் இங்கே delete income என்று கொடுக்கின்றேன். நிச்சயமாக எமக்கு ஐடி பாஸ் ஆக வேண்டும். அண்ட் யூசருக்கு மெசேஜ் ஒன்றினை பாஸ் செய்ய வேண்டும் என்றால் எனது பில்ட் கண்டெக்ஸ்டும் தேவையாகும். இது ஃபியூச்சர் என்பதால் நிச்சயமாக அசிங்க்ரோனஸாக இருக்க வேண்டும். நான் இப்பொழுது ஷேர் ப்ரிஃபரன்ஸிற்கு இன்ஸ்டன்ஸ் ஒன்றினை தயாரிக்கின்றேன். ஷேர் ப்ரிஃபரன்ஸிற்கு சமமானது await ஷேர் ப்ரிஃபரன்ஸ் கெட் இன்ஸ்டன்ஸ். அடுத்து உங்களுக்கு இங்கே ஷேர் ப்ரிஃபரன்ஸில் லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸாக ஸ்டோர் செய்யப்பட்டுள்ளது தெரியும். உங்களால் எமது கீ மூலம் சென்று இப்பொழுது ஸ்டோர் செய்யப்பட்டுள்ள இன்கம்ஸ் லிஸ்டினை பெற முடியும். இது லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். இது nullable ஆகும். நான் உங்களுக்கு இந்த விடயங்களை முன்னரே கற்பித்தேன். எக்ஸிஸ்டிங் இன்கம் சமன் ப்ரிஃபரன்ஸ் டாட் கெட் ஸ்ட்ரிங் ஆஸ் லிஸ்ட். நீங்கள் இதற்கு இன்கம் கீயினை பாஸ் செய்ய வேண்டும். நாங்கள் இந்த இன்கம் கீ என்பதை மேலே டிஃபைன் செய்தோம். உங்களுக்கு நினைவிருக்கும். நாங்கள் இப்பொழுது இங்கிருந்து வரும் லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸினை இன்கம் ஆப்ஜெக்ட்ஸாக கன்வெர்ட் செய்ய முடியும். எனவே நான் லிஸ்ட் ஆஃப் இன்கம்ஸினை தயாரிக்கின்றேன். நான் இதற்கு எக்ஸிஸ்டிங் இன்கம் ஆப்ஜெக்ட்ஸ் என்று கொடுக்கின்றேன். இதனை எம்டி அரே ஒன்றாக டிஃபைன் செய்வோம். உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் இன்கம்ஸ் நல் இல்லை என்றால், நாட் நல் என்றால் உங்களால் இப்பொழுது இங்கே கன்வர்ஷன் ஒன்றினை செய்ய முடியும். ஆகவே உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் இன்கம்ஸினை எடுத்து மேப் செய்ய முடியும். நாங்கள் மேப் மூலம் எதனை தயாரிக்க வேண்டும்? இன்கம் ஆப்ஜெக்ட் ஒன்றினை தயாரிக்க வேண்டும். இவ்வாறு இல்லை. நாங்கள் மெத்தட்களை டிஃபைன் செய்திருக்கின்றோம். இன்கம் டாட் ஃப்ரம் ஜேசன். அதன் பிறகு இருக்கின்ற ஜேசன் வேல்யூவினை எடுத்து டீகோட் என்னும் மெத்தட் மூலம் பாஸ் செய்ய முடியும். ஃபைனலி இதனை லிஸ்ட் ஒன்றாக கன்வெர்ட் செய்ய முடியும். இப்பொழுது எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட்ஸாக இந்த ரிட்டர்ன் ஆகும் வேல்யூக்களை அசைன் செய்ய முடியும். நாங்கள் இப்பொழுது ஸ்ட்ரிங் லிஸ்டினை எமது இன்கம் ஆப்ஜெக்ட்ஸாக கன்வெர்ட் செய்துள்ளோம். இப்பொழுது நாங்கள் பாஸ் செய்யும் ஐடி மூலம் சென்று அந்த ஐடியிற்கு சமமான இன்கமினை இந்த இன்கம்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் லிஸ்டிலிருந்து நீக்க முடியும். உங்களுக்கு அதற்கு எக்ஸிஸ்டிங் இன்கம் ஆப்ஜெக்ட்ஸ் உள்ளே சென்று ரிமூவ் எனும் மெத்தடினை பயன்படுத்த முடியும். நான் இங்கிருந்து வரும் ஒவ்வொரு எலிமெண்ட்டினையும் இன்கமாக மாற்றுகின்றேன். உங்களுக்கு நாங்கள் இப்பொழுது ஒவ்வொரு இன்கம் மூலமும் லூப் ஆகும் பொழுது அந்த இன்கமின் ப்ராப்பர்ட்டிஸ், அமௌண்ட், டேட்டா என பார்க்கின்றோம் என்பது நினைவிருக்கும். நாங்கள் இங்கே பாஸ் செய்யும் ஐடியிற்கு ஐடி சமமானால் அதனை ரிமூவ் செய்கின்றோம். அது உங்களுக்கு தெளிவாகி இருக்கும் என்று நினைக்கின்றேன். நாங்கள் இப்பொழுது இதனை ரிமூவ் செய்த பிறகு இப்பொழுது புதிதாக தயாரித்த ஷேர் ப்ரிஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட்ஸினை, அதாவது மீதமுள்ள ஆப்ஜெக்ட்ஸ்களை மீண்டும் ஷேர் ப்ரிஃபரன்ஸில் ஸ்டோர் செய்ய வேண்டும். எனவே உங்களுக்கு இதனை மீண்டும் ஸ்ட்ரிங் லிஸ்டாக கன்வெர்ட் செய்ய வேண்டும் என்பது தெளிவாகி இருக்கும். அதற்கு நீங்கள் லிஸ்ட் ஒன்றை மீண்டும் ஸ்ட்ரிங்காக தயாரிக்க முடியும். நான் இங்கு இதனை அப்டேட்டட் இன்கம்ஸ் என்று கொடுக்கின்றேன். உங்களுக்கு இப்பொழுது இங்கு இருக்கின்ற எக்ஸிஸ்டிங் இன்கம் ஆப்ஜெக்ட்ஸினை
மீண்டும் ஸ்ட்ரிங் லிஸ்டாக கன்வெர்ட் செய்ய முடியும். அதற்கு உங்களுக்கு மீண்டும் இதனை மேப் செய்து கொள்ள முடியும். அதாவது நாங்கள் ஒவ்வொரு மேப் செய்து கொண்டு எலிமெண்டின் மூலம் செல்ல வேண்டும். உங்களுக்கு இங்குள்ளே JSON வேல்யூவினை என்கோட் செய்ய முடியும். அதன் பிறகு உங்களுக்கு நாங்கள் இங்கிருந்து வரும் வேல்யூஸில் நாங்கள் கிரியேட் செய்த மெத்தட் நினைவிருக்கும். நாங்கள் இதனை JSONற்கு கன்வெர்ட் செய்ய வேண்டும். டு JSON எனப்படும் மெத்தடினை பயன்படுத்த முடியும். அண்ட் ஃபைனலி உங்களுக்கு இதனை லிஸ்ட் ஒன்றாக கன்வெர்ட் செய்து கொள்ள முடியும். உங்களுக்கு இப்பொழுது என்ன இங்கு நடைபெற்றுள்ளது என்று தெளிவாக வேண்டும். நாங்கள் இங்கு இருக்கின்ற இன்கம் ஆப்ஜெக்ட்ஸினை JSON ஆப்ஜெக்ட் ஒன்றாகவும் JSON மேப் ஒன்றாகவும் கன்வெர்ட் செய்தோம். அடுத்து நாங்கள் ஸ்ட்ரிங் ஒன்று ரிட்டர்ன் ஆகுமாறு இதனை என்கோட் செய்தோம். ஏனென்றால் நாங்கள் ஸ்ட்ரிங் லிஸ்ட் ஒன்றையே ரிட்டர்ன் செய்ய வேண்டும். நான் இதனை ஸ்ட்ரிங் ஒன்றாக கன்வெர்ட் செய்து கொண்ட பின்னர் இதனை லிஸ்ட் ஒன்றாக கன்வெர்ட் செய்தோம். ஏனென்றால் நான் ஸ்ட்ரிங் லிஸ்ட் ஒன்றையே இங்கு தயாரிக்க வேண்டும். அடுத்து உங்களுக்கு நாங்கள் இப்பொழுது சிம்பிளி புதிதாக தயாரித்த லிஸ்டினை ஷேர் ப்ரிஃபரன்சஸில் ஸ்டோர் செய்ய முடியும். இது மிகவும் கடினமான விடயமில்லை. உங்களுக்கு அவாய்ட் முடியும். நாங்கள் தயாரித்த இன்ஸ்டன்ஸ் மூலம் சென்று செட் ஸ்ட்ரிங்ஸ் லிஸ்ட் எனப்படும் மெத்தட் ஒன்று இருக்கின்றது. இதற்கு கீ ஒன்றினை பாஸ் செய்ய வேண்டும். உங்களுக்கு நாங்கள் தயாரித்த கீ, இன்கம் கீ அண்ட் வேல்யூ நினைவிருக்கும். அப்டேட்டட் இன்கம்ஸ் என்பது நினைவிருக்கும். நாங்கள் இப்பொழுது மெசேஜ் ஒன்றை காண்பிக்க வேண்டும். ஷோ மெசேஜ். உங்களுக்கு இப்பொழுது இங்கு இருக்கின்ற கண்டெக்ஸ்ட் மவுண்ட் செய்யப்பட்டுள்ளதா என்று பார்க்க முடியும். உங்களுக்கு பி கண்டெக்ஸ்ட் மவுண்ட் செய்யப்பட்டிருந்தால் ஸ்கேஃபோல்ட் மெசேஜ் ஒன்றை இங்கு யூசருக்கு டிஸ்ப்ளே செய்ய முடியும். உங்களுக்கு ஸ்கேஃபோல்ட் மெசேஞ்சரில் இருக்கின்ற ஆஃப் கண்டெக்ஸ்ட் ஒன்றை பெற்ற பின்னர் கண்டெக்ஸ்டின் மூலம் சென்று எமக்கு ஸ்நாக் பார் ஒன்றை டிஸ்ப்ளே செய்ய முடியும். உங்களுக்கு ஸ்நாக் பார் எனப்படும் மெத்தட் ஒன்று இருக்கின்றது நினைவிருக்கும். உங்களுக்கு இங்கிருந்து ஸ்நாக் பார் ஒன்றை ரிட்டர்ன் செய்ய முடியும். நான் இங்கு ஸ்நாக் பார் ஒன்றை கொடுக்கின்றேன். நாங்கள் கண்டென்ட் ஒன்றாக விஜெட் ஒன்றை பாஸ் செய்கின்றோம். நாங்கள் யூசருக்கு சிறிய மெசேஜ் ஒன்றை அனுப்ப இப்பொழுது டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை பாஸ் செய்கின்றேன். இன்கம் டிலீட்டட் சக்சஸ்ஃபுல்லி. உங்களுக்கு இங்கு காண்பிக்கப்படும் இந்த மெசேஜினை அழகாக கஸ்டமைஸ் செய்ய முடியும். இந்த மெசேஜிற்கு அழகான பேக்கேஜஸ் இருக்கின்றன. நாங்கள் அவற்றை பின்னர் கற்போம். எமக்கு இப்பொழுது யூசருக்கு எவ்வாறு சிம்பிள் மெசேஜ் ஒன்றை டிஸ்ப்ளே செய்ய வேண்டும். உங்களுக்கு இங்கு கண்டென்ட் ஒன்றை போன்று இது டிஸ்ப்ளே ஆகும் டியூரேஷன் ஒன்றையும் அமைத்து கொள்ள முடியும். உங்களுக்கு டியூரேஷன் எனப்படும் ப்ராப்பர்ட்டியின் மூலம் அதனை அமைத்து கொள்ள முடியும். நான் 2 செகண்ட்ஸ் இதனை டிஸ்ப்ளே செய்கின்றேன். நாங்கள் முன்னர் செய்தது போன்று இந்த ஆப்பரேஷன்ஸினை ட்ரை கேட்ச் பிளாக் ஒன்றில் ரேப் செய்வோம். இங்கு நாங்கள் இப்பொழுது ட்ரை பிளாக்கின் உள்ளே இதனை பேஸ்ட் செய்திருக்கின்றோம் என்பதை பார்க்கலாம். அதன் பிறகு உங்களுக்கு இவ்வாறு எரர் வந்தால் ஏதாவது பிரிண்ட் செய்து பார்க்க முடியும். நான் இப்பொழுது இவ்வாறு இங்கு யூசருக்கு சிறிய மெசேஜ் ஒன்றை டிஸ்ப்ளே செய்கின்றேன். இன்கம் ஆடிங். நாங்கள் எக்ஸ்பென்சஸ் சர்வீஸில் என்ன மெசேஜ் கொடுத்திருந்தோம் என்று பார்ப்போம். நாங்கள் எக்ஸ்பென்ஸ் சர்வீஸிற்கு சென்ற பின்னர் பார்க்கின்றோம். எரர் டிலீட்டிங் எக்ஸ்பென்ஸ். நாங்கள் இதனை காப்பி செய்வோம். நாங்கள் இதனையே எமது இன்கம் சர்வீஸிற்கும் கொடுக்கின்றோம். எரர் டிலீட்டிங் இன்கம். இந்த விடயங்களே இப்பொழுது நடைபெற வேண்டும். ஆகவே நாங்கள் இப்பொழுது delete income எனப்படும் மெத்தட் ஒன்றை தயாரித்து இருக்கின்றோம். ஆகவே நான் இங்கு ஃபங்க்ஷன் ஒன்றை மேலே தயாரித்தது போன்று தயாரிக்கின்றேன். functions to remove expense. நான் இப்பொழுது function to remove incomeனை தயாரிக்கின்றேன். நான் ரிமூவ் செய்கின்ற இன்கமினை இதற்கு பாஸ் செய்ய வேண்டும். இன்கம் நாங்கள் இப்பொழுது இன்கம் சர்வீஸில் டிஃபைன் செய்திருக்கின்றோம். உங்களுக்கு அதில் மெத்தட் ஒன்றை தயாரித்தோம் என்பது நினைவிருக்கும். நான் delete income என்று அதற்கு ஐடி ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். and context ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். உங்களுக்கு நாங்கள் இங்கு பாஸ் செய்கின்ற இன்கமின் ஐடியினை பாஸ் செய்ய முடியும். கண்டெக்ஸ்டினை இதே போன்று வைத்திருங்கள்.
அதன் பின்னர் நான் ஸ்டேட் ஒன்றையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். மேலே இருப்பதை போன்று செய்ய வேண்டும். ஏனென்றால் நான் இன்கம் லிஸ்டில் இருந்து இதனை நீக்க வேண்டும். உங்களுக்கு நாங்கள் இங்கு பாஸ் செய்த இன்கமினை இன்கம் லிஸ்டில் இருந்து ரிமூவ் செய்ய முடியும். உங்களுக்கு நாங்கள் இப்பொழுது செய்த விடயம் தெளிவாக வேண்டும். இது மிகவும் கடினமான விடயம் இல்லை. அடுத்து உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஸ்கிரீனில் நாங்கள் ஆன் டிலீட் ஆன் டிஸ்மிஸ் இன்கம் எனப்படும் மெத்தடிற்கு இங்கு ரிமூவ் இன்கம் எனப்படும் மெத்தடினை அசைன் செய்ய முடியும் என்பது நினைவிருக்கும். நாங்கள் இதனை கொடுத்து சேவ் செய்வோம். சேவ் செய்த பின்னர் காணப்படும் எமது இன்கம்ஸ் அனைத்தும் இங்கு ஃபெட்ச் ஆகின்றன. நாங்கள் இன்கம்ஸ்களை டிலீட் செய்து பார்ப்போம். உங்களுக்கு காணப்படும் இன்கம் deleted successfully என்று மெசேஜ் ஒன்று வருகின்றது. நாங்கள் இவற்றை நீக்குவோம். நீங்கள் நான் ஆரம்பத்தில் இங்கு ஸ்கிரீன்ஸினை மாற்றினேன் என்பதை பார்க்கலாம். நாங்கள் ஹோம் ஸ்கிரீனினை மேலே கொண்டு வருவோம். நான் இப்பொழுது புதிதாக இன்கம் ஒன்றையும் எக்ஸ்பென்ஸ் ஒன்றையும் ஆட் செய்து இது ஆட் ஆகின்றதா என்று பார்க்கின்றேன். நாங்கள் சப்ஸ்கிரிப்ஷன்ஸிற்கு சென்று யூடியூப் என்று கொடுப்போம். அதன் பிறகு டிஸ்கிரிப்ஷன் ஒன்றை கொடுக்க முடியும். யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷன் பேமெண்ட் ஃபார் திஸ் மந்த். நான் சப்ஸ்கிரிப்ஷன் பேமெண்ட்டிற்கு $18 என்று கொடுக்கின்றேன். அதன் பிறகு டேட்டினை செலக்ட் செய்ய முடியும். நான் இந்த மாத சப்ஸ்கிரிப்ஷன் பேமெண்ட்டினை முதல் தேதியில் பே செய்திருக்கின்றேன் என்று நினைத்து பாருங்கள். நீங்கள் விரும்பினால் டைமினை செலக்ட் செய்ய முடியும். நான் இவ்வாறு டைமினை இங்கு அமைத்துக் கொள்கின்றேன். நாங்கள் இதனை ஆட் செய்து கொள்வோம். எக்ஸ்பென்ஸ் அடட் சக்சஸ்ஃபுல்லி என்று வருகின்றது. நாங்கள் மீண்டும் எமது டிரான்சாக்ஷன் பேஜிற்கு செல்வோம். நாங்கள் டிரான்சாக்ஷன்ஸில் ஆட் செய்த யூடியூப் பேமெண்ட் இப்பொழுது ஆட் செய்யப்பட்டுள்ளதை பார்க்கலாம். எவ்வளவு அழகாக இந்த UI டிசைன் செய்யப்பட்டுள்ளது என்பதை காணலாம். நாங்கள் இதே போன்று மீண்டும் இன்கம் ஒன்றை ஆட் செய்து இன்கம் பேஜிற்கு சக்சஸ்ஃபுல்லி ஆட் ஆகின்றதா என்று பார்க்கின்றோம். நாங்கள் இங்கு ஃப்ரீலான்ஸ் என்று கொடுப்போம். டைட்டிலினை ஆர்டிக்கிள் என கொடுப்போம். இந்த வெக்டர் டேட்டாபேஸ் ஆர்டிக்கிள் என்று கொடுத்து அதன் பிறகு அமௌண்ட்டினை டாலர்ஸாக கொடுப்போம். இப்பொழுது சிறிய டாலர்ஸ் தொகை 230 என்று கொடுப்போம். நான் இந்த டீட்டெயில்ஸினை இவ்வாறு கொடுத்து இதனை ஆட் செய்கின்றேன். இன்கம் அடட் சக்சஸ்ஃபுல்லி என்பது உங்களுக்கு தெரியும். நான் மீண்டும் டிரான்சாக்ஷன் பேஜிற்கு சென்றால் அழகாக நாங்கள் ஆட் செய்த இன்கம் இங்கு ஆட் செய்யப்பட்டுள்ளதை பார்க்கலாம். நாங்கள் ஆட் செய்த கேட்டகரி கலர்ஸிற்கு ஏற்ப எமது பேக்ரவுண்ட் கலர் அழகாக மாறுகின்றது. கேட்டகரி இமேஜஸ் சரியாக மாறுகின்றதை இங்கு காணலாம். இந்த இமேஜின் சைஸ் பெரியதாக இருக்கின்றது. இது கிராப் செய்யப்பட்டது போன்று தோன்றுகின்றது. ஏனென்றால் நாங்கள் boxfit.cover எனப்படும் ப்ராப்பர்ட்டியினை பயன்படுத்தி இருந்தோம். நாங்கள் இந்த இன்கம் கார்டிற்கு சென்றால் இங்கு இருக்கின்ற இமேஜிற்கு boxfit.cover என்ற ப்ராப்பர்ட்டி ஒன்றை கொடுத்து இருந்தோம். நான் அதனை நீக்கி மீண்டும் டிரான்சாக்ஷன்ஸ் பேஜிற்கு சென்றால் இந்த இஷ்யூ சரியாகும். நாங்கள் அதனை நீக்குவோம். நாங்கள் எக்ஸ்பென்ஸ் கார்டிற்கு செல்கின்றோம். நான் கண்ட்ரோல் P எனப்படும் ஷோ டிக்கெட்டிற்கு சென்று அதன் பிறகு கம்போனன்ட் அல்லது ஃபைல் பெயர் மூலம் சர்ச் செய்தோம். இங்கு மேலே வந்து ஃபிட் எனப்படும் ப்ராப்பர்ட்டியினை நீக்குவோம். boxfit.cover எனப்படும் ப்ராப்பர்ட்டியினை நீக்குவோம். மாற்றம் அதிகமாக இல்லை. இமேஜின் சைஸ் குறைந்த பொழுது இது இழுக்கப்பட்டது போன்று தெரிகின்றது. ஏனென்றால் இது கண்டென்ட்டிற்கு ஃபிட்டாக முயல்கின்றது. இப்பொழுது இந்த அளவு எமக்கு பொருத்தமாக இருக்கின்றது. உங்களுக்கு டாலர்ஸ் தொகை அழகாக ஆட் செய்யப்பட்டுள்ளது தெரியும். டைம், டிஸ்கிரிப்ஷன் அனைத்தும் அழகாக இப்பொழுது ஆட் செய்யப்பட்டுள்ளன. எமக்கு இவற்றை டிலீட் செய்ய முடியும். ஆகவே நாங்கள் இப்பொழுது செய்த மாற்றங்களை எமது GitHubற்கு கமிட் செய்வோம். நான் இங்கு கிளியர் செய்கின்றேன். git at all கிளியர் செய்வோம். உங்களுக்கு கமிட் ஒன்றை கொடுக்க முடியும். git commit display and dismiss. உங்களுக்கு இங்கு வரும் லிங்கினை கண்ட்ரோல் கிளிக் செய்ய முடியும். நீங்கள் கண்ட்ரோல் கிளிக் செய்த பிறகு இவ்வாறு உங்களது ப்ரௌசரில் இது ஓப்பன் ஆகும். நாம் இப்பொழுது ஆட் செய்த கமிட் இவ்வாறு ஆட் செய்யப்பட்டுள்ளதை பார்க்கலாம்.
நாங்கள் ஆட் செய்த கமிட்ஸ் 13. நீங்கள் கமிட்ஸ் எனப்படும் பகுதிக்கு சென்றால் அந்த கமிட்ஸ் 13னையும் இப்பொழுது அழகாக இங்கு பார்க்க முடியும். நீங்கள் அழகாக நாங்கள் ஆட் செய்த கமிட்ஸ் இங்கு ஆட் ஆகின்றதை பார்க்கலாம். இங்கு நீங்கள் நாம் இந்த ஒவ்வொரு கமிட்டினையும் ஒரே பிரான்ச்சிற்கு, எமது மெயின் பிரான்ச்சிற்கு தான் ஆட் செய்கின்றோம் என்பதை அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் இதற்கு பிரான்ச்சஸினை ஆட் செய்து வேறு ஃபீச்சர்ஸ் இம்ப்ளிமெண்ட் செய்யும் பொழுது அந்த ஃபீச்சர்ஸினை தனி பிரான்ச்சிற்கு ஆட் செய்ய முடியும். அதன் பிறகு எமது மெயின் பிரான்ச்சிற்கு இதனை புல் ரிக்வெஸ்ட் ஒன்றாக மெர்ஜ் செய்ய முடியும். அதனை நான் உங்களுக்கு அடுத்த செக்ஷனில் விளக்குகின்றேன். நீங்கள் இப்பொழுது எவ்வாறு எமக்கு மிகவும் எளிதாக ஆட் செய்த இன்கமினை டிஸ்ப்ளே செய்ய முடியும் என்று, எவ்வாறு எளிதாக இந்த விடயங்களை ஸ்லைட் செய்து டிஸ்மிஸ் செய்ய முடியும் என்றும் பார்த்தோம். நான் உங்களுக்கு இந்த விடயங்களை செய்யும் பொழுது ஃப்ளட்டர் யூஸ் செய்வது மிகவும் எளிதாகும் என்று கூறினேன். ஏனென்றால் எமக்கு இப்பொழுது இதனை கிராஸ் பிளாட்ஃபார்மாக யூஸ் செய்ய முடியும். அதனால் எமக்கு எமது அப்ளிகேஷனை தயாரிக்கும் பொழுது மிகவும் எளிதாக இவ்வாறு ஃப்ளட்டர் போன்ற டெக்னாலஜியினை யூஸ் செய்ய முடியும். உங்களுக்கு இப்பொழுது இது போன்று வெப்பிலும் வேலை செய்கின்றது என்று தெளிவாக வேண்டும். நீங்கள் வெப்பில் வேலை செய்ய விரும்பினால் இதனை ரெஸ்பான்சிவ் செய்ய வேண்டும். நாங்கள் இப்பொழுது இதனை மொபைல் அப்ளிகேஷன் ஒன்றாக இம்ப்ளிமெண்ட் செய்கின்றோம். ஆகவே நாங்கள் இந்த செக்ஷனில் கற்பிக்க வேண்டிய விடயங்கள் இப்பொழுது நிறைவடைந்து விட்டது என்று நினைக்கின்றோம். நாங்கள் எவ்வாறு எக்ஸ்பென்ஸ் ஒன்றை ஷோ செய்வது மற்றும் எக்ஸ்பென்ஸ் ஒன்றை டிஸ்மிஸ் செய்வது என்று பார்த்தோம். ஆகவே நாங்கள் அடுத்த செக்ஷனில் எவ்வாறு எமது இந்த அப்ளிகேஷனின் வேலைகளை தொடர்வது என்பதை பார்ப்போம்.